ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி, கருப்பு உளுந்து இட்லி பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லா காஞ்சதும் 1 கப்பு அளவுக்கு உருட்டு, அதாவது கருப்பு உளுந்து வந்து முழுசாக இருக்கிறத எடுத்துருக்கிறேன். உடைச்சது இருந்தால் உடைச்சதை எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொன் நிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கருப்பாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எவ்வளோ நேரம் வறுபடணும்னு தெரியாது. மிதமான தீயில் வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வாசனை வருது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா கைப்படாமல் வந்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சமமாக வந்துட்டு நமக்கு வறுபட்டுரும். அடுத்து அதே கடாயில் நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா சிலது அப்படியே விட்டுட்டோன்னா போட்ட உடனே கருப்பாயிரும். அதனால் நல்லா கைவிடாமல் இது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்துக்கிறேன். கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இருக்குதுங்கிறதுனால நான் இதை எடுத்துருக்கிறேன். இது நல்லா பொரிய விட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே படப்படன்னு தெரிக்கும். அது வரைக்கும் வறுத்துட்டு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நல்லா காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு 6 எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா முக்கியமானது, இட்லி பொடிக்கு வந்து நல்லா வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, இதை சேர்த்து நல்லா வறுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா பிளேட்டில் போட்டு ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரைக்க போகும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடி அரைக்கும்போது நம்ம சேர்க்குற மிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சோம் அப்படின்னா நடுவில் வந்துட்டு திப்பி திப்பியாக நிற்காது. நமக்கு நல்லா சரியான இதில் அளவில் அரைப்பட்டுரும். நான் அரைச்சதுக்கப்புறமா எந்த பதம்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொரப்பாக நம்ம கடையில் வாங்குகிற இட்லி பொடி மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு